மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். அரசியல்ல இன்னைக்கு பிஜேபியோட மாநில தலைவர் யாருன்னு பரபரப்பா எல்லா இடத்துல பேசப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ பிஜேபி தொண்டர்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கோ இல்லையோ, அதாவது மக்கள் வேற, அதாவது எதிர்கட்சிங்க எல்லாருக்கும் யார் வருவாங்கங்கிற அந்த எதிர்பார்ப்பு மிகவும் அதிகமா இருக்குன்னு நம்ம பார்க்கப்படலாம். காரணம் என்னன்னா, இப்ப அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவரா 3 வருடம் இருந்திருக்கிறாரு. ஆனா அவரோட நிலைப்பாடு, அவரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஒரு பிரிவுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஆனா இதுக்கு முந்தி உழைச்சவங்க, கட்சியில இருக்கிறவங்களுக்கு பதவி மோகம் இருக்காதா, அவருக்கு போட்டியா இருப்பாங்களான்னு அந்த அந்த பிஜேபி உறுப்பினர்கள் நினைக்கிறாங்களோ இல்லையோ, எதிர்க்கட்சிங்க அந்த கட்டமைப்பு, அதாவது இந்த மாதிரி மாநில தலைவர் போட்டிக்கு இவங்க இருப்பாங்க, அவங்க இருப்பாங்க, பிஜேபி சீனியர் இவங்க இருப்பாங்க, அவங்க இருப்பாங்கன்னு ஒரு சின்ன ஒரு வட்டத்துல டிவி மத்தியில ஒரு பரபரப்பா ஒரு நியூஸ் ஓடுறதை நம்ம கவனிக்கலாம். ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கருத்து என்னன்னா, அதாவது அண்ணாமலை வர்றதுக்கு முன்னாடி அண்ணாமலை நமக்கு தெரியுமா, அவரோட ஆக்டிவிட்டிஸ் நல்லா இருந்திருக்கு, அதனால மக்கள் மத்தியில பேசப்படுறாங்கன்னு நமக்கு புரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி பிஜேபி தொண்டர்களும் ஒவ்வொருத்தரும் இருக்காங்கன்னு தான் நம்ம பார்க்கப்படணும். இப்ப அமித்ஷா அவர்களை இதுக்கு முந்தி யாராவதுக்கு தெரியுமான்ற மாதிரி நிறைய கேள்விகள் வருது. ஜே.பி. நட்டா அவர்கள்னாலும் சரி, யாருமே அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது. அவங்களும் ஏதோ ஒரு மூலையில அவங்களோட பணியை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனா குஜராத்ல இந்த மாதிரி அமித்ஷா 2 முறை இருந்திருக்கிறாரு தேசிய தலைவரா. ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருக்குமே நிறைய பேருக்கு தெரியல. அதே மாதிரி ஜே.பி. நட்டா வந்ததுக்கு அப்புறமும் தான் அவரை தெரிஞ்சிருக்கே ஒழிய, அதுக்கு முன்னாடி அவர் ஏதோ ஒரு மூலையில அவரு வேலை செஞ்சுட்டு தான் இருந்திருப்பாரு. அந்த மாதிரி தான் இன்னைக்கு பிஜேபியில உறுப்பினர்கள் யார் எடுக்கிறாங்க என்னங்கிறது ஒரு பெரிய சர்ப்ரைஸாவே இருக்கும். அதிக உறுப்பினர் கொண்ட ஒரு கட்சின்னு நம்ம சொல்லலாம். ஆனா அவங்க இன்னைக்கு ஏதோ மக்கள் மத்தியில பிஜேபி மாநில தலைவருக்கு போட்டி போடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு பிஜேபி ஆதரவாளர்களோ இவங்க யாரும் பேசலன்னு நம்ம இன்னைக்கு பார்க்கப்படணும். இந்த ஊடகமோ இங்க இருக்கிற எதிர்கட்சியோ அவங்க தான் சில விஷயங்கள் டிபேட் பண்ணி பேசிட்டு இருப்பாங்கன்னு நம்ம பார்க்கப்படலாம். அது மக்கள் மத்தியில ஏதோ உண்மையிலேயே பிஜேபிக்குள்ளார போட்டி, ஏதோ ஒன்று அண்ணாமலைக்கு எதிராக சீனியர் தலைவருக்கு மறைமுகமா மேல எடுத்த போய் கோரிக்கை வைக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு. ஆனா பிஜேபி பொறுத்தளவு யார் கோரிக்கை வச்சாலும் சரி, எந்த கட்டமைப்பு வச்சாலும் சரி, தலைமை அவங்க அவங்க கட்டுப்பாடுன்னு நம்ம சொல்லலாம். ஆனா அதே பிஜேபியில ஒரு பதவி 3 வருடம் அவங்க ஆட்டோமேட்டிக்கா அடுத்த பதவிக்கு போகலான்னு சொல்றாங்க. அதே 2 முறை இருக்கலாம், கண்டினியூ பண்ணலான்னு கூட சொல்றாங்க. ஒரு 3 வருடம் அதையும் கண்டினியூ அடுத்த டைம். அதே 2 முறை இருந்துட்டான்னா கண்டிப்பா அதுக்கப்புறம் தொடர முடியாதுங்கிற ஒரு கட்டுப்பாடு பிஜேபி மத்தியில் இருக்கு. அப்படி பார்த்தோம்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு முறை தான் இருந்திருக்கிறான்னு நம்ம பார்க்கப்படணும். ஆனா இன்னைக்கு அண்ணாமலை உண்மையிலேயே ஒரு வந்ததுக்கு அப்புறம் வளர்ச்சியான்னு பார்த்தானா கண்டிப்பா வளர்ச்சி தான் நம்ம பார்க்கப்படணும். ஆனா சில தேசபக்தியாளர்களுக்கு ஒரு சில விஷயம் புரியும். அதாவது இங்க யார் வந்தா என்ன, யார் பதவியானா என்ன, எல்லாருமே அந்த இடத்துல தலைமைக்கு கட்டுப்பட்டு ஏதோ ஒரு அவங்கவுங்க பொறுப்புல, அதாவது பதவின்னு சொல்ல மாட்டாங்க சில விஷயத்துல, அதாவது பிஜேபியில பொறுப்புன்னு சொல்லுவாங்க. எந்த பொறுப்பான என்ன, எல்லாம் செவ்வனே செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து வச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு மக்கள் மத்தியில ஏதோ ஒரு பதவிக்கு அலையிற மாதிரி, ஏதோ ஒரு மக்கள் மத்தியில பேசப்படுறது உண்மையிலேயே பிஜேபி மெம்பர்ஸ் இல்லை. அதை அந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவிட்டி பண்றதுக்கு வெளி ஊடகமோ இல்லை எதிர்கட்சியோ அவங்க தான் நம்ம பார்க்கப்படலாம். நல்ல ஒரு புரிஞ்சுக்கிட்டவங்க இதை தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு ஒவ்வொரு தொண்டனானாலும் சரி, பிஜேபியில யாரானாலும் சரி, என்ன பதவி இருந்தாலும் இல்லைன்னாலும் கூட அவங்க பணி தொடர்ந்துட்டே தான் இருக்குன்னு நம்ம சொல்லணும். இந்த தேசத்திற்காக ஏதோ ஒரு மூலையில இருந்து அவங்க குரல் கொடுத்துட்டு தான் இருப்பாங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய தேசபக்தர்கள் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு மட்டும் ஏதோ தமிழகத்துல மட்டும்தான் இந்த மாதிரி சில நிலைப்பாடு வந்துட்டு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். உண்மையிலேயே ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் இங்க இருக்கான்னு பார்த்தோன்னா அது உண்மையிலேயே இல்லை. ஏதோ ஒரு இப்போதைக்கு தான் சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதாவது ஒரு சில இப்போ அண்ணாமலை அவர்கள் டங்ஷன் விவகாரம் ஆனாலும் சரி, நிறைய சைலண்டா நடந்த விஷயம். எந்த ஒரு ஆரவாரம் இல்லாம சைலண்டா மக்களா நின்று பொங்கல் கூட கொண்டாடாம இந்த அரிட்டப்பட்டி மக்கள் டங்ஷன் அந்த எதிராக போராடினாங்க. சைலண்டா எவ்வளவு பெரிய விஷயம், முடிச்ச விஷயம். ஆனா அவரு சைலண்டா இருக்கிறாரு. ஆனா உண்மையிலேயே அவரால் சாத்தியப்பட்டது.
ஆனா உண்மையிலேயே இன்னைக்கு வந்து யாருக்கு பாராட்டு கொடுத்தாலும் கொடுக்கலாம், என்ன செஞ்சாலும் மக்கள் அந்த விஷயத்த புரிஞ்சிருக்காங்கன்னு நம்ம சொல்லணும். ஆனா இந்த மாதிரி தான் ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல், எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம அவங்களுக்கு கொடுத்திருக்கிற மக்களுக்கு ஒரு கடமை செய்யும் போது எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம்ன்ற மாதிரி தான். இங்க எந்த எதிர்பார்ப்பு, யாருக்கு யார் ப்ரூஃப் பண்ணணும்? மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்தானா மக்களுக்கு அது மட்டும் தானே அந்த இடத்துல இருக்கணும்னு பார்க்கப்படணும். அதை தாண்டி நான் செஞ்சேன் நீ செஞ்சேங்கிறதுல என்ன இருக்க போகுது? ஆனா அப்படி இருந்தானா அது மத்த கட்சியில இருக்கும் போல இருக்கு, பிஜேபியில இல்லைன்னு தான் மக்கள் மத்தியில பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த விஷயத்த வந்து தமிழகம் வந்து இல்ல, ஏதோ ஒரு தலைவருக்காக போட்டியிடுறாங்க, சீனியர்ஸ் போட்டியிடுறாங்கன்னு இந்த ஊடக மத்தியில சில விஷயங்கள் மக்கள் மத்தியில எதிர்க்கட்சி மத்தியில பேசப்படும் போது உண்மையா அது மக்கள் நம்பப்படுறாங்களான்னு பார்த்தானா, நல்ல ஆக்கப்பூர்வமா ஒரு அரசியல் பத்தி தெரிஞ்சவங்க வந்து அதை நம்ப மாட்டாங்க. இல்லைன்னா ஆமா உண்மையிலே பாரு பிஜேபியில அடிச்சுக்கிறாங்க பிடிச்சிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில கருத்துகள் வரலாம். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போ உண்மையிலேயே ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் இன்னைக்கு வந்து இருக்கான்னு பார்த்தோன்னா ரொம்ப ரேர். எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்க நடந்துட்டு இருக்கு. அடுத்தது நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் கூட இன்னைக்கு பெரியாருக்கு எதிராக பெரிய கருத்துக்கள் வச்சிட்டு இருக்கிறாரு. ஆனா அது உண்மையா இல்லையா? ஆனா எல்லாம் வெட்ட வெளிச்சமா அவர் சொல்லிட்டு இருக்கிறாருன்னு சொல்லலாம். அதே மாதிரி அவருக்கு எதிராக கூட இன்னைக்கு சில கட்டமைப்புகள் இன்னைக்கு இருக்கு. அதாவது அவர் பிரபாகர் கூட போட்டோ எடுத்தது எடிட் செய்யப்பட்டதா இல்ல உண்மையா? அதுக்கு சில டிவி டிபேட் எல்லாம் நியூஸ் 18 ஏதோ ஒன்று கூப்பிட்டுருக்காங்க. ஆனா அதை வந்து டைவெர்ட் இந்த ஈரோடு எலெக்ஷன் டைவெர்ட் பண்றதுக்காக தான் சில இந்த மாதிரி நிலைப்பாடுகள் எடுக்கிறாங்கன்னு இடும்பாவன் அவர்கள் சில சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நிறைய விஷயம் இதுக்கு முன்னாடி ஈவரை பத்தி டிபேட்டுக்கு வாங்கன்னு சீமான் அவர்கள் கூப்பிடும்போது யாராவது வந்தாங்களா என்ன? அவரை எதிர்க்கிறதுக்கு வேணும்னா வீட்டுக்கு முன்னாடி வந்து போராடி சில விஷயங்கள் வந்தாங்களே ஒழிய அந்த டிபேட்டுக்கு யாராவது வந்தாங்களா என்ன? அதே மாதிரி தான் இவர் வரணும்னு சட்டமா என்ன? ஆனா அப்படியே அவர் வந்தாலும் இது யோசிச்சு இதை பத்தி பேசி ஏதாவது மக்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் இருக்கு. தமிழக மக்கள் மத்தியில சில ஊடகனாலும் சில எதிர்க்கட்சிகள் இந்த மாதிரி பார்க்கப்படுறது வந்து அவங்களோட தோல்வியை ஒத்துக்காம தான் சில விஷயங்கள் பண்றாங்களோன்ற மாதிரி கேள்வி வருது. காரணம் என்னன்னா இப்ப நாம் தமிழர் ஆனாலும் கூட ஏதோ வளர்ந்துட்டு வர்றோம் அப்படின்ற மாதிரி அச்சத்துல தான் இன்னைக்கு திமுக கட்சி எல்லாம் இருக்காங்கன்னு நம்ம பார்க்கப்படலாம். அதே மாதிரி பிஜேபி வளர்ந்துட்டு இருக்குன்னு கூட சில விஷயங்கள் இன்னைக்கு இருக்கு. அதனாலதான் இப்போ மாநில தலைவர் பத்தி இவங்களே கவலைப்படலை, எதிர்கட்சிங்க ஏன் கவலைப்படணுன்ற மாதிரி தான் இருக்கு. அப்போ அண்ணாமலை இங்க வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துக்களும் இங்க இருக்கு. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களையும் ஏதாவது ஒரு விதத்துல அவர் வந்து அப்செட் பண்ணும், இல்லைன்னா அவரை ஏதாவது ஒன்று பண்ணணுன்ற மாதிரி கருத்துக்களும் இங்க வந்துட்டு இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். காரணம் என்னன்னா இப்போ ஜனநாயக நாட்டில் வந்து சில கட்சிகள் மட்டும்தான் இருக்கணுமா? இது வரைக்கும் டிஎம்கே இருந்துச்சு, ஏடிஎம்கே இருந்துச்சு, இந்த 2 கட்சி தான் இருக்கணுமா என்ன? மக்கள் அடுத்தடுத்து இப்ப விஜய் வர்றாரு, விஜயும் வரட்டுமே, விஜய் அவர்களும் கூட நல்லா ஒரு அரசியல் பண்ணி நல்லா மக்கள் மத்தியில வரணுமேன்னு தான் ஆசை. அப்போதான் நான் நிறைய கூட்டணிகள் நிறைய வந்தாதான் ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் செய்ய முடியும். இல்லைன்னா என்ன நடக்கும்? ஒரே ஒரு குடும்பம் மட்டும்தான் அரசியல்ல இருந்துட்டு இருப்பாங்க. அப்போ இது ஒரு ஆக்கப்பூர்வமான மக்கள் மத்தியில எப்படி எதிர்பார்க்கப்படுது? இல்லை. அதனால வந்து மக்கள் இன்னைக்கு புரிஞ்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் நாம் தமிழர் வெஸ்ட் டிஎம்கேன்னு இதுல நடந்துட்டு இருக்கு. ஈரோடு இடைத்தேர்தல் பரபரப்பா நடந்துட்டு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு நல்ல பரபரப்பா ஒரு அரசியல் எடுத்துட்டு போறாங்க, நம்ம மக்கள் மத்தியில இன்னைக்கு பேசப்படுறாங்க. ஆனா அது உண்மையிலேயே நிறைய ஆதரவு அவருக்காக சிலர் கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். ஒரு சில அரசியல், அதாவது தலைவரை பத்தி குறை சொல்றது, இவங்க தரப்பு சொல்றது, இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி விஷயம் வந்து இன்னைக்கு நிறைய யார் அந்த சாருங்கிற விஷயம் பரபரப்பா போயிட்டு தமிழக அரசுக்கு வந்து சவாலாக தான் இருக்குன்னு நம்ம பார்க்கப்படணும் ஒவ்வொரு விஷயமும். இதெல்லாம் தாண்டி எதிர்கட்சியா இன்னைக்கு யார் செயல்படுறாங்கன்னு பார்க்கப்படுறாங்க இன்னைக்கு. அதாவது ஏடிஎம்கே தான் பெரிய லெவல்ல பேசுறாங்கன்னு நம்ம பார்க்கப்பட்டோம். ஆனா அப்படி இல்லை. ஆனா உண்மையிலேயே எதிர்கட்சி ஏடிஎம்கே தான் இருக்கணும்னு இங்க விரும்புனாங்க சில கட்சிகள். ஆனா இன்னைக்கு அப்படி பார்க்கப்படலை. அதனாலதான் சீமானுக்கும் விஜய்க்கும் ஒரு கட்டமைச்சாங்க. அதாவது சீமான் விஜய் வந்தா சீமானுக்கு ரொம்ப டஃப் கொடுப்பாருன்ற மாதிரி. சீமான் உண்மையிலேயே ஒரு அங்கீகாரம் பெற்று வந்த கட்சின்னு நம்ம சொல்லலாம். ஆனா விஜய் இன்னும் களத்துக்கே வரல. ஆனா எப்படி அவர் போட்டியா இங்க கட்டமைக்கிறாங்க பாருங்க. ஆனா உண்மையிலேயே காரணம் என்னன்னா இன்னைக்கு பிஜேபி ஒரு பக்கம், நாம் தமிழர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே ஒரு பக்கம்,
உண்மையிலேயே தமிழக அரசியல் 2026ல வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா தருவாங்கன்னு நம்ம பார்க்கப்படலாம். இதெல்லாம் தாண்டி மக்கள் சில விஷயங்கள உணரணும். இன்னைக்கு வந்து உண்மையிலேயே யார் மக்களுக்காக இருக்காங்க? யார் உண்மையிலே அரசியல் எடுத்துட்டு வர்றாங்க? இல்ல சும்மா ஜாதி வச்சு, அத வச்சு, இத வச்சு யார் இன்னும் பழைய காலம் மாதிரியே இன்னைக்கும் ஓட்டிட்டு இருப்பாங்க. அதனால தான் அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. ஈவேரா பத்தி ஏதாவது ஒரு சொல்லணும்னா, அண்ணா அத பத்தி சொல்லி பிரயோஜனமே இல்ல. அத பத்தி என்ன இப்போ? அந்த காலம்லாம் தாண்டிருச்சு இன்னைக்கு. இப்ப மக்கள் எங்கேயோ வந்துட்டாங்க. இனி வந்து காலம் வேற மாதிரி அரசியல எடுத்துட்டு போணும். இதெல்லாம் பார்த்தோன்னா மறுபடியும் போர் அடிச்சிருவாங்க பழைய அரசியலே எடுத்து. உண்மையிலேயே மக்கள் போர் அடிச்சிட்டு இருக்காங்கன்னு தான் நம்ம பார்க்கப்படணும். இந்த மாதிரி நெறைய வெள்ளத்துல நிவாரணம் குடுக்கலன்னு நெறைய பேர் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நெறைய விஷயம் அரிட்டாப்பட்டியில இப்பதான் டங்ஸ்டன் விவகாரம் போயிருக்குன்னு நெறைய பேரு யார் செஞ்சிருக்காங்க? இல்லையா? என்ன ஆளுங்கட்சி செஞ்சிருக்கா? இல்ல அண்ணாமலை செஞ்சிருக்காங்களா? சில விஷயங்கள் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு மதுரையில வந்து திருப்பரங்குன்றத்துல சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு. மக்கள் எப்படி மத நல்லிணக்கத்த கெடுக்கிற மாதிரி சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு. நெறைய இந்துக்களானாலும் சரி, நல்ல விழிப்பு. அதாவது தமிழக அரசியல்ல வந்து ஏதோ ஒரு கண்டிப்பா 2026ல வந்து ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடக்குங்கிறது கண்டிப்பா யாருக்கு தெரியுமோ இல்லையோ, இந்த ஆளுங்கட்சிக்கு தெரிஞ்சிருக்குன்னு தான் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு புரியுது. மனிதாடி மகத்தானவன்